المتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் அனைவரும் 15வது தராவிகை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்தான ஒரு பேச்சுக்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில பலவிதமான வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுல ஒரு வரலாறு யஜூஜ் மஜூஜ் என்று கூட்டத்தார்கள். அந்த காலத்தின் அரசர் துல்கர்னைன், அவர் ஒரு பெரிய மாபெரும் அரசர். அவரு ஒரு ஊருக்கு செல்கின்ற பொழுது அது பெரிய ஒரு காட்டு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாரும் ஓடி வந்து, துல்கர்னைன் அரசர் அவர்களே, எங்க ஊரின் பகுதியில ஒரு கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அநியாயங்கள், அட்டுழியங்கள் எங்களால் தாங்க முடியவில்லை. எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி கொடுங்க என்பதாக அவர்கள் இருந்த காசு பணத்தை வந்து கொடுத்தார்கள். அப்ப துல்கர்னைன் அரசர் சொன்னார்கள், உங்களுடைய காசு பணத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஊர்ல இருக்கக்கூடிய இரும்புகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அதில் உருக்கி ஊத்தி ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவரை லுக்மான் துல்கர்னைன் அவர்கள் எழுப்பிவிட்டு சென்றார்கள். அந்த கூட்டத்தார்கள் தான் யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டம். அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தாய்மார்களே, அவங்களுடைய முகம் நம்ம சட்டியினுடைய மூடி, அந்த மூடியினுடைய மூடி போல இருக்கும் அவங்களுடைய முகம். போருக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய கேடியம், அந்த அதை போல அவங்களுடைய முகம் இருக்குமா. அவங்களுடைய கண்ணு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும் அவங்களுடைய கண். அவங்களுடைய முடி செம்பட்டை முடி போல இருக்குமா. இதுதான் அவங்களுடைய தோற்றம். அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தார்கள். ஒரு மனிதன், ஒரு யஜூஜ் என்ற ஒரு மனிதன், அவன் 1000 குழந்தைகளை பெற்றெடுப்பான். அல்லாஹ் அக்பர். அப்ப அவனுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல எப்பொழுது இருக்கும்? அது மட்டும் இல்ல தாய்மார்களே, அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அது பெரிய ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா நம்மளுக்கு தெரியாது. அந்த யஜூஜ் கூட்டத்தார்கள் ஒரு வழியாக கடந்து செல்வார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏரி, தண்ணீர் நிறைந்த ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியை ஒரு கூட்டத்தார்கள், யஜூஜ் கூட்டத்தார்கள் கடந்து செல்வார்கள். பின்னாடி வரக்கூடிய இன்னொரு யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் பார்ப்பார்கள், இந்த இடத்துல தண்ணீர் இருப்பதை போல எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே என்பதாக சொல்லிவிட்டு செல்வார்களா. ஒரு ஏரி, பெரிய ஏரி உள்ள அந்த தண்ணீரை ஒரு நிமிடத்தில் உறிஞ்சிவிட்டு போய்விடுவார்கள். அது மட்டுமல்ல தாய்மார்களே, சகோதரிகளே, அவங்களுடைய அநியாயங்கள், அக்கிரமமும் அவ்வளவு பெருசாக இருக்கும். அவர்கள் இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையும் கொலை செய்வார்கள். எல்லாத்தையும் கொலை செய்து விட்டு அவர்கள் சொல்வார்களாம், ஓ கூட்டத்தார்களே, நாம் பூமியில் உள்ள அனைவரையும் நாம் கொலை செய்து விட்டோம்,
வானத்தில் இருப்பவனை நாம் கொலை செய்வோம் என்பதாக எல்லாரும் தன்னுடைய அம்பை வானத்தின் பக்கம் எறிவார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானா, அந்த அம்பில இரத்தத்தை தேயப்பட்டு இரத்தத்தை அல்லாஹ் தஆலா அந்த அம்பில் மூலையில அதை அப்படியே தடவி திருப்பி அனுப்புவானா. உடனே அவர் சொல்வார்களாம், ஓ கூட்டத்தார்களே, நாம் பூமியில் உள்ள எல்லாத்தையும் அழித்து விட்டோம், வானத்தில் உள்ள அனைவரை நாம் அழித்து விட்டோம் என்பதாக அவர்கள் இந்த உலகத்தை ஆளக்கூடியவராக இருப்பார்கள். அப்பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தாருடைய அட்டழியங்கள் அநியாயங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ் என்பதாக சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்துல கால் வைக்கக்கூடிய இடம் இருக்காராம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பிணங்கள் இந்த உலகம் ஃபுல்லா அப்படியே கிடந்துச்சான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்தர்கள் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க முஸ்லிம்கள் அனைவரும் துர்சினா என்ற மலை மேல இருப்பார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், கீழே எங்களால இறங்க முடியாது, ஏன்னு சொன்னா யாஜூஜ் மாஜூஜுடைய வெறும் பிணங்களாக அவங்களுடைய உடல்கள் அப்படியே கிடக்கின்றது என்று சொன்ன உடனே, அது மட்டுமல்ல அவங்களுடைய உடல் இருந்து நாற்றம் வீசுகின்றது, யா அல்லாஹ், இதை துப்புரப்படுத்துவாக என்பது அல்லாஹ்விடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து ஒட்டகம் தலை போல ஒரு பறவையை அல்லாஹ் தஆலா பூ உலகத்திற்கு அனுப்புவான். இந்த உலகத்துல யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த உடல்களை அனைத்தையும் அவர்கள் அப்பாற்படுத்துவார்கள். அந்த பறவை எல்லா உடலையும் அவர்கள் தூக்கிட்டு போய் வேற இடத்துல போடுவார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மலையை கொடுப்பான். அந்த மலையை அல்லாஹ் தஆலா பூமி எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக ஆக்கிடுவான். அதற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலையிலிருந்து அவர்களும் முஸ்லிமும் இறங்கி வருவார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த பூமி சுத்தமாய் இன்னைக்கு சுத்தமாக இருக்கின்றது, யா அல்லாஹ், இந்த பூமியிலே பரக்கத் செய்வாயாக என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய துஆவை ஏற்று பூமியிலே விளையக்கூடிய பழங்கள், ஒரு மாதுள பழம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தார்கள் சாப்பிடுவார்களாம், ஒரு மாதுள பழத்தை. அது மட்டுமல்ல, அந்த மாதுள பழத்தினுடைய தோலை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தார்கள் போர்வையாக பொருத்திக் கொள்வார்களாம், குருசையாக ஆக்கிக் கொள்வார்களாம். அந்த அளவுக்கு ஒரு மாதுள பழத்தினுடைய பழம் அவ்வளவு பெருசாக இருக்கு தாய்மார்களே. அது மட்டுமல்ல, ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை ஒரு பெரிய ஊரே குடிப்பார்களாம். ஒரு மாட்டினுடைய பாலை வீட்டில் உள்ள எல்லாரும் பொதுவாக இருக்குமா. ஒரு ஆட்டினுடைய பால், ஒரு மாட்டினுடைய பாலை ஊர்ல இருக்கக்கூடிய பாதி பேர் குடிக்கலாமா. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல பரக்கத் செஞ்சிருவான். அவ்வளவு பெரிய பரக்கத். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெரிய பரக்கத்தை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஆக்கி விடுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு லேசான மலை சாரல் போல ஒரு காற்றை அல்லாஹ் தஆலா இனிமையான குளிர்ச்சியான ஒரு காற்றை வானத்திலிருந்து அல்லாஹ் அனுப்புவான். மூமின்கள் அந்த காற்றை சுவாசிப்பார்கள், அப்படியே இறந்து விடுவார்கள், எல்லாரும் இறந்து விடுவார்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்துல வெறும் காஃபிர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். இந்த உலகத்துல அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நின்று போய்விடும். இந்த உலகத்துல காபத்துல்லாவை சுற்றக்கூடிய அது நின்று போய்விடும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய மாபெரும் அந்த அழிவு, மாபெரும் அந்த கியாமத் நாள், அந்த மாபெரும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் குர்ஆனிலே, ஜில்சால், அந்த நடுக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அப்படியே அல்லாஹ் தஆலா வெடிக்க செய்வான். வானத்தை
அல்லாஹு தஆலா சுருட்டுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அந்த கியாமத் நாள் வந்துவிடும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தார்களை அழித்து அதற்கு பேரு மூமின்களுக்கு நிம்மதியை கொடுத்து அது மூமின்களை அனைவரையும் நிம்மதியாக மரணிக்க செய்து அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை ரப்புல் ஆலமீன் அழிப்பான் என்பதாக நம்மளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நம்மளுக்கு கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைத்து விதமான இந்த ரமதான் மாசத்துல எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளுக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியும் பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தஆலா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.